கடலுக்கு அப்பால் பரந்த ஒரு நிலம் இருந்ததாகச் சொல்வார்கள். காலத்தால் மறக்கப்பட்ட ஒரு இடம் குமரிக்கண்டம் என்று அழைக்கப்பட்டது. மனிதனின் மிகப் பழமையான நாகரிகங்களில் ஒன்றாக இருந்திருக்கக்கூடிய ஒரு தொன்மையான இராச்சியம். அந்த இடம் ஒரு நாள் திடீரென கடலால் விழுங்கப்பட்டது, யாரும் எதிர்பாராத ஒரு பேரழிவில். நூற்றாண்டுகளாக தமிழ் கதைகளில் இந்த மறைந்த கண்டத்தின் கதைகள் சொல்லப்பட்டன. அறம், அறிவு மற்றும் இலக்கியத்தில் சிறந்து விளங்கிய ஒரு உலகம். ஆனால் இது ஒரு புனைகதைதானா? சிலர் இது மெய்யான வரலாறு என்று நம்புகிறார்கள். இந்த கதைகளில் மறைந்த உண்மைகள் இருக்கலாம் என்றும் கருதுகிறார்கள். எனில், அந்த நாகரிகம் உண்மையாக இருந்தால் அதன் சான்றுகள் இன்றும் கடலுக்கடியில் இருக்கக்கூடாதா? வணக்கம். இது உங்கள் சிந்தனை சுவடுகள். சிந்தனைகளை தூண்டும் ஒரு பயணம். குமரி கண்டம். இது பல ஆயிரம் ஆண்டுகளாக சொல்லப்பட்டு வரும் ஒரு மறைந்த நாகரிகத்தின் கதை. இந்த தொன்மக் கண்டம் தமிழர்களின் பழமையான நாகரிகம், மொழி மற்றும் கலாச்சாரம் ஆகியவற்றின் மூலாதாரம் என பார்க்கப்படுகிறது. தமிழ் புராணக் கதைகளின்படி இந்த நிலம் இந்தியாவிற்கு தெற்கே பறந்து கிடந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் ஒரு நாள் பெரும் வெள்ளம் வந்தது, அதனை முழுவதுமாக அழித்துவிட்டது. அதனை ஆட்லாண்டிஸ் கதையைப் போலவே பார்க்கலாம். 19ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பிய மற்றும் அமெரிக்க அறிஞர்கள் ஆப்பிரிக்கா, மெடகாஸ்கர், ஆஸ்திரேலியா மற்றும் இந்தியா ஆகிய இடங்களில் உள்ள இயற்கை ஒற்றுமைகளை விளக்க ஒரு மறைந்த நிலமான லெமூரியா பற்றிய கோட்பாட்டை முன்வைத்தனர். தமிழ் புதுச்சிந்தனையாளர்கள் இதை தங்கள் பழங்கதைகளுடன் இணைத்து லெமூரியாவை தமிழர்களின் தொன்ம வரலாறு என்று விளக்கினர். அதனால்தான் குமரி கண்டம் என்ற பெயர் உருவானது. லெமுரியா மேம்பட்ட அறிவியல் மற்றும் ஆன்மீகத்தில் வல்லவர்கள் வாழ்ந்ததாக கூறப்படுவதோடு அது குமரிக்கண்டத்தின் புராணக் கதைகளிலும் காணப்படுகிறது. குமரிக்கண்டம் என்பது தமிழர்களின் தொன்ம வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு கலாச்சார மையமாக வியூகப்படுத்தப்படுகிறது மற்றும் இதில் மக்கள் மிகுந்த அறிவு மற்றும் ஆன்மீக திறமைகளை கொண்டவர்களாக கூறப்படுகின்றனர். இதை எளிதாக லெமுரியாவுடன் ஒப்பிடலாம், ஏனெனில் அந்த காலத்து மேம்பட்ட நாகரிகங்கள் இரண்டும் ஒன்றாகவே தோன்றுகின்றன. இரு நாகரிகங்களுக்கும் கடலுக்குள் மூழ்கிய கதைகள் உள்ளன. லெமூரியா பெரும்பாலும் கடல் வெள்ளங்களால் அழிக்கப்பட்டது என்றும், குமரிக்கண்டம் தமிழின் கதைகளில் கடல் மூழ்கி அழிந்ததாக கூறப்படுகிறது. இதன் மூலம் இந்த இரண்டு கற்பனைகளும் ஒரே இழிவை எதிர்கொண்டதாக நம்பப்படுகிறது. இதேபோல் தமிழ் இலக்கியங்களிலும் கடலால் விழுங்கப்பட்ட தமிழ்நாடு பற்றிய குறிப்பு உள்ளது. நக்கீரர், இளங்கோ அடிகள் மற்றும் பிரோர் தென் மதுரை, கபாடபுரம், உத்தர மதுரை ஆகிய நகரங்களை, 3 சங்க காலங்களை மற்றும் கடலில் விழுந்த பகுதி பற்றியும் எழுதுகிறார்கள். பிறப்பு 5ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட சிலப்பதிகாரத்தில் பாண்டிய மன்னர்களால் ஆளப்பட்ட ஒரு ராஜ்யம் கடலுக்கு அடியில் சென்றதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த நிலப்பரப்பில் அரிலி மற்றும் குமரி நதி ஆகிய இரு பெரும் நதிகள் ஓடியதாகவும் அந்த இடம் பசுமையும் வளமும் நிறைந்ததாகவும் வர்ணிக்கப்படுகிறது. அதேபோல கன்னியாகுமரியில் இருந்து தெற்கே 700 கவடம் தொலைவில் ஒரு நகரம் இருந்ததாக தமிழ்க் கவிஞர் அடியார்குநல்லார் குறிப்பிடுகிறார். கனகதிகாரம் எனும் நூலின்படி ஒரு கவடம் 10.06 கிலோமீட்டர்கள் என கூறப்படுகிறது. அதன்படி கன்னியாகுமரியில் இருந்து 7041 கிலோமீட்டர்கள் தொலைவில் ஒரு மாபெரும் நகரம் இருந்ததாக குறிப்பிடப்படுகிறது. 1864ஆம் ஆண்டு பிலிப் ஸ்லேட்டர் எனும் ஒரு பிரபலமான ஆங்கில உயிரியல் விஞ்ஞானி இந்தியா, ஆப்பிரிக்கா மற்றும் மடகாஸ்கர் போன்ற இடங்களில் லெமூர் இனங்கள் காணப்படுவதை கவனித்தார். ஆனால் இந்த இடங்களை இணைக்கும் இடங்களில் லெமூர் காணப்படவில்லை. இதன் அடிப்படையில் அவர் ஒரு மாற்று தொழில்நுட்ப கருத்தை முன்வைத்தார். லெமூரியா என்று அழைக்கப்படும் ஒரு இழந்த கண்டம் இருந்திருக்க வேண்டும். அது இந்தியாவையும் ஆப்பிரிக்காவையும் மடகாஸ்கரையும் இணைத்திருக்க வேண்டும் என்று கூறினார். இதை அவர் தனது 1864ஆம் ஆண்டு வெளியிட்ட மடகாஸ்கரின் பாலூடைய விலங்குகள் என்ற கட்டுரையில் விளக்கியுள்ளார். பின்னர் தமிழ் புத்திழைப்பு காலத்தில் தமிழ் அறிஞர்கள் மற்றும் தேசப்பற்றாளர்கள் பிலிப் ஸ்லேட்டர் கூறிய லெமூரியா தமிழர்களின் பழமையான குமரிக்கண்டம் எண்ணத்துடன் இணைத்தனர். நமது புராணங்களின்படி 3 தமிழ் சங்கங்கள் குமரிக்கண்டத்தில் நிறுவப்பட்டு இருந்திருக்கின்றன.
இந்த சங்கங்கள் என்பது பண்டைய தமிழ் புலவர்கள் மற்றும் அறிஞர்கள் ஒன்று கூடி தமிழ் இலக்கியங்களை உருவாக்கி பராமரித்த கூட்டங்களாக கூறப்படுகிறது. முதலாவது தமிழ்ச் சங்கம் குமரிக்கண்டத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. இதில் 549 பேர் பங்கேற்றதாகவும் சிவபெருமான், அகத்தியர் போன்ற தெய்வீகர்களும் இதில் இடம்பெற்றதாகவும் கூறப்படுகிறது. இதன் இலக்கியங்கள் எதுவும் இன்று கிடைப்பதில்லை. இரண்டாவது சங்கமும் குமரிக்கண்டத்தில் நடைபெற்றதாகவும் 3700 ஆண்டுகள் நீடித்ததாகவும் கூறப்படுகிறது. இதில் 59 பேர் பங்கேற்றனர் என்றாலும் இதன் இலக்கியங்களும் முழுமையாக தொலைந்துவிட்டன. மூன்றாவது தமிழ்ச் சங்கம் மட்டும் வரலாற்று அடிப்படையுடன் தென்தமிழகத்தின் மதுரையில் நடைபெற்றதாக நம்பப்படுகிறது. இது 1850 ஆண்டுகள் நீடித்ததாகவும் இதில் உருவான எட்டுத்தொகை, பத்துப்பாட்டு போன்ற சங்க இலக்கியங்கள் இன்றும் கிடைத்து வருகின்றன. முதல் இரண்டு சங்கங்களும் குமரிக்கண்டமும் வரலாற்று ஆதாரமற்ற தொன்மைகள் என்றாலும் மூன்றாவது சங்கம் தமிழ் மொழியிலும் கலாச்சாரத்திலும் மிக முக்கிய பங்காற்றியதாகும். நமது கதைகளும் புராணங்களும் நமக்கு எத்தனை பதிவுகளை கொடுத்தாலும் குமரிக்கண்டம் உண்மையில் இருந்ததா என்பது உறுதியாக கூற நம்மிடம் அறிவியல் சார்ந்த ஆதாரங்கள் எதுவும் இல்லை. 1950களில் பூம்புகாரின் அருகே கடலில் சில வித்தியாசமான அமைப்புகள் இருப்பதை மீனவர்கள் கூறத் தொடங்கினர். இதனைத் தொடர்ந்து இந்திய கடலியல் ஆராய்ச்சி நிறுவனம் NIO மற்றும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணைந்து ஆய்வுகள் மேற்கொண்டன. 2001ஆம் ஆண்டு மேற்கொண்ட ஆய்வுகளில் கடலின் அடியில் பல மனிதனால் உருவாக்கப்பட்ட கட்டிடங்கள், சுவர் அமைப்புகள், தொழில்நுட்ப கட்டுமானங்கள், பொட்டரி துணுக்குகள், அழகான மணிகள் ஆகியவை கண்டுபிடிக்கப்பட்டன. இந்த கட்டுமானங்கள் சுமார் 10 முதல் 15 மீட்டர் ஆழத்தில் கடலுக்குள் காணப்பட்டன. சில இடங்களில் பழங்கால சாலைகள், துறைமுக அமைப்புகள் போன்றவையும் இருந்ததாக தகவல்கள் வந்தன. கார்பன் டேட்டிங் போன்ற தொழில்நுட்பங்களால் இந்த பொருட்கள் 2000 ஆண்டுகள் பழமையானவை என நிரூபிக்கப்பட்டது. இது சங்க கால தமிழர்கள் வாழ்ந்த காலத்தை உறுதிப்படுத்துகிறது. இந்த நகரம் சோழர்கள் ஆண்ட காவேரி பூம்பட்டினம் என்று கூறப்படுகிறது. பூம்புகாரின் இந்த மூழ்கிய இடங்கள் தமிழர் புராணங்களில் கூறப்படும் குமரிக்கண்டம் என்ற தொன்மையான நிலத்தை நினைவுபடுத்துகின்றன. குமரிக்கண்டம் ஒரு பரந்த நிலமாக இருந்ததாக, அதன் மேல் தமிழர்கள் வளர்ந்ததாக நூற்றுக்கணக்கான நூல்கள், கவிதைகள் பேசுகின்றன. பூம்புகாரின் கடலுக்குள் மூழ்கிய இந்த சின்னங்கள் அந்த கதையின் ஒரு விளிம்பு புள்ளியாக இருக்கலாம். இன்றைய சோனார் மேப்பிங், அழுத்தத்தை தாங்கக்கூடிய நீர்மூழ்கி கருவிகள், டிரோன்கள் மற்றும் அறிவியல் ஆய்வுகள் வழியாக கடலின் அடியில் இருக்கும் மர்மங்களை நாம் நன்கு ஆராய முடிகிறது. பூம்புகாரைப் போலவே இன்னும் பல மூழ்கிய நகரங்கள் கிடைக்கலாம். அவற்றில் சில குமரி கண்டத்தின் அடையாளங்களாக இருக்கலாம். பூம்புகார் நகரம் உண்மையில் இருந்தது. அதன் பெருமையும் அழிவும் தமிழ் இலக்கியங்கள் சொல்வதையும் இப்போது கடலுக்குள் காணப்படும் சான்றுகளும் உறுதிப்படுத்துகின்றன. இந்த மூழ்கிய நகரம் ஒரு நாள் குமரி கண்டத்தின் கதையை உண்மை என நிரூபிக்கக்கூடிய ஒரு முதல் படியாக இருக்கலாம். நம் கடல்களில் இன்னும் எத்தனை மறைந்த வரலாற்றுகள் இருக்கின்றன என்பதை தெரிந்து கொள்ள ஆராய்ச்சியாளர்கள் தொடர்ந்து தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள் நாம் குமரி கண்டம் உண்மையாக இருந்தது என்பதை மறுக்க முடியாத சான்றுகளுடன் கண்டுபிடித்தால் தமிழரின் தொன்மை நம்முள் மீண்டும் உயிர் பெறும். இந்த முத்தான தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க, நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தமிழரின் தொன்மை மீண்டு வரட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ் மரபு.